Hi, hello, வணக்கம், welcome everybody to season 4 episode 29 of என்ன பாட்டு பாட Tamil film music quiz on your favorite Tamil nostalgia channel. இணையத்தில் இருக்கிற ஒரு யூனிக்கான கேம் ஷோ இது. தமிழ் திரை இசை பாடல்களின் அடிப்படையில் நடத்தப்படும் ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி தான். கேள்விகள் பல ரூபத்தில் இருக்கும், பதில் எப்பவும் ஒரு பாடலாக இருக்கும். நம்ம வாரம் ஒரு டாபிக்கை எடுத்துக்கொண்டு அதில் தான் கேள்விகள் அமைக்கிறோம். இந்த வாரத்துக்கான டாபிக் நானும் ஹீரோ தான். 90ஸ்ல வந்த பாடல்கள், அன்கன்வென்ஷனல் ஹீரோஸ் இவங்க நடித்த படங்கள்ல இருந்து பாடல்கள் தான் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில கேள்விகள் அமைய போகுது. வில்லனா இருந்து ஹீரோவானவங்க, டைரக்டரா இருந்து ஹீரோவானவங்க, இந்த மாதிரி பல விதமான ஹீரோஸ் நம்ம இன்னோட கேம்ல இருக்க போறாங்க. யாரெல்லாம் நம்ம கேம்ல இருக்காங்க அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய கேட்டகரிஸ் ஆர் டுடே. சத்யராஜ், இவர் வந்து சட்டம் என் கையில் படம் மூலமா நடிகரை அறிமுகமாகி வில்லனா தான் நிறைய வருஷம் நடிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் கடலோர கவிதைகள் வந்து அவரை வந்து ஒரு பெரிய ஹீரோவா ஆக்கி அதுக்கப்புறம் பல படங்கள் ஹீரோவா நடிச்சாரு. அதுல இருந்து சில பாடல்களை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சரத்குமார், இவருமே சின்ன சின்ன வேஷத்தில் நடிச்சாரு. கேப்டன் பிரபாகரன் மூலமா நோட்டீஸ் பண்ணப்பட்டார். அதுக்கப்புறம் சூரியன் படத்துக்கு அப்புறம் இவர் ஹீரோவாக சக்கப்போடு போட்டார். அவருடைய பாடல்கள். அடுத்த கேட்டகரி ராஜ் கிரண், இவர் வந்து ப்ரொடியூசராக வந்தார் தமிழ் சினிமா துறைக்கு. அதுக்கப்புறமா ஹீரோ ஆனார். ஸோ அவருடைய பாடல்கள். அடுத்த கேட்டகரி நமக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச எஸ்பிபி, இவர் மனதில் உறுதி வேண்டும் படம் மூலமாக நடிகராக வந்து அதுக்கப்புறம் ஹீரோவாகவும் சில படங்கள் நடித்தார். அவர் ஹீரோவாக நடித்த படங்கள்ல இருந்து வந்த பாடல்கள் தான் இந்த கேட்டகரியில் இருக்குது. ஆர் பார்த்திபன், இவர் வந்து சின்ன சின்ன வேஷங்கள் நடித்தார். துணை இயக்குனராக வந்தார். அதுக்கப்புறம் தானே இயக்கி நடித்த புதிய பாதை படம் மூலமாக ஹீரோவாக வந்து அதுக்கப்புறம் ஏகப்பட்ட படங்கள் இவருமே ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அண்ட் நம்ம கடைசி கேட்டகரி இஸ் நெப்போலியன் அண்ட் நாசர். இவங்க ரெண்டு பேருமே வில்லன் நடிகர்கள் தான். கொஞ்சம் படங்கள் தான் ஹீரோவா பண்ணியிருக்காங்கிறதுனால ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு கேட்டகரி ஆக்கியாச்சு. ஸோ இவங்க பாடல்கள் இந்த கேட்டகரியில். ஸோ இதுதான் நம்மளுடைய 6 கேட்டகரி. அண்ட் இவங்க தான் நானும் ஹீரோ தான் அப்படின்னு கிளைம் பண்ணுற 6 or 7 ஹீரோஸ் ஃபார் த டே. அண்ட் இந்த கேள்விகளை எதிர்கொள்ள நம்மளோட இணைய போகிறது இன்னைக்கு we have கௌசல்யா, ரோஹிணி and ஷாலு. ஹாய், வணக்கம், வெல்கம் everybody to the show. Go by the alphabetical order. So முதல் கேள்வி is for கௌசல்யா. நான் ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன், காம்பேட்ல இருக்கிறேன். எனக்கு 2 பசங்க, ஒரு கேர்ள் பேபி, பாய் பேபி. Thank you. Pick your question. SBB 100 பிக்சர் பசல். ஸோ உங்களுக்கு ஒரு பாடலை வந்து ஒரு பிக்சர் வடிவத்தில் க்ளூ வரப்போகுது. உங்களுக்கான பாடல் இதோ. ரொம்ப சிம்பிளான பாடல், டக்குன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். முதல்ல இருக்கிற அந்த படம் வந்து அது வந்து சேட். மண்ணில் இந்த காதல். அதுதான் மண்ணில் இந்த காதல் அன்றி. அதாவது அந்த காதலுக்கு 8 மார்க் போட்டிருக்கேன். கரெக்டா சொல்லிட்டீங்க. ரொம்ப ஒரு பாப்புலரான பாடல் இது. வந்து no way you could have gotten this wrong. Yes, மண்ணில் இந்த காதல் அன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ, எண்ணம் கன்னி பாவையின்றி 7 ஸ்வரந்தான் பாடுமோ. அருமையான பாடல். கேளடி கண்மணி படத்துல 1990ல வந்தது. ராஜசார் இசையில எஸ்பிபி அவர் ஒரு குரல்ல பாடி நடித்த படம். பாவலர் வரதராஜன், ராஜசாருடைய பிரதர், மூத்த பிரதர், அவர் எழுதிய பாடல் இது. ஸோ உங்களுக்கு 100 points to open your account. Kausalya, well opened. Next question is for Rohini. Hi, this is Rohini. நான் வந்து born and brought up in Chennai. I am actually an auditor, practicing auditor. I live in Saligramam and I have one son who is 12 years old. Thank you. Sarathkumar 100. இஸ் முதல் வரி என்ன? ஸோ பாடலுடைய பல்லவி வரிகளை நான் கொடுக்குறேன், நீங்க முதல் வரியை சொல்லணும். உங்களுக்கான வரிகள்: பூவும் உண்டு, அதில் நாகம் உண்டு, போராடி வெல்கின்ற வீரம் உண்டு. தெரியல, பாஸ். தெரியல. I'm passing it to ஷாலு. உங்களுக்கு தெரியுமா? இல்ல. கௌசல்யா, உங்களுக்கு தெரியுமா? இல்ல. ஓகே, நானே ஆன்சர் ரிவீல் பண்ணிடுறேன். இது வந்து ஈஸியான அந்த பாட்டு சொன்னா உங்களுக்கு தெரியும், மேபி வரிகள் தெரியல. பூப்பூவா பூப்பூவா பூத்திருக்கு பூமி, பூவ பறிக்கவே நேரம் இருக்கா, பூநாகம் பொன்னாகம் படம் எடுக்கும் சாமி. போலி படத்துல வந்த பாடல் 1995ல சுரேஷ் பீட்டர்ஸ் அப்படிங்கிறவர் இதுக்கு இசையமைச்சிருந்தாரு.
சிக்கு புக்கு ரயிலே பாடினாரே அது அவர் தான் சுரேஷ் பீட்டர்ஸ். அவர் வந்து இசையமைப்பாளரா அறிமுகமான படம் இது. எஸ்பிபி அண்ட் ஸ்வர்ணலதா பாடியிருந்தாங்க. சரத்குமாரும் மீனாவும் டான்ஸ் ஆடி இருப்பாங்க. கருப்பு கலர் துணி முகத்துல எல்லாம் கட்டிட்டு ஆடுவாங்க. ஞாபகம் வருதா இப்ப அந்த பாட்டு? பாட்டு ஞாபகம் வருது, அந்த வேர்ட்ஸ் தெரியல. வேர்ட்ஸ் தெரியல. வைரமுத்து அவர்களுடைய வரிகள். ஸோ இதுக்கு யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்லை. அண்ட் அடுத்த கேள்வி. வணக்கம், என் பெயர் ஷாலு. நான் அம்பத்தூர்லேருந்து இந்த நிகழ்ச்சி கலந்துக்கிறேன். ரொம்ப நன்றி சுப்ரியா அவர்களுக்கு. இந்த ப்ரோக்ராம் ரொம்ப அழகாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றி. தேங்க்யூ. எஸ்பிபி 200. எஸ்பிபி 200 இஸ் அ வேர்ட் கிளவுட். ஸோ பாடல் வரிகள் ஜம்பிள்ல திரையில தோன்றும். இதுல நீங்க பாட்டு கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான சொற்கள். வழிவிடு வழிவிடு வழிவிடு, என் தேவி வருகிறாள். விலகிடு விலகிடு விலகிடு, என்னை தேடி வருகிறாள். பாட்டு பாடவா படத்துல. எஸ், ரொம்ப ஒரு வித்தியாசமான பாடல். ஏதோ ஒரு மாதிரி ஒரு அங்கங்க கொஞ்சம் வந்து ஒரு கலக்கம் கொடுக்குற மாதிரி இந்த மியூசிக் மாறும். அழகான பாடல். எஸ்பிபியும் இளையராஜா அவர்களும் இணைந்து பாடியிருந்தாங்க. ராஜா சார் இசையில வந்த படம் பாட்டு பாடவா 95 வந்தது. இதுல வந்து ரகுமான் அவர் நடிச்சிருப்பாரு எஸ்பிபியோட. அவங்க 2 பேரும் பாடுற மாதிரி வரும் இந்த பாடல். வாலியுடைய வரிகள். ஸோ 200 பாயிண்ட்ஸ் ஷாலு. என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸ்களுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in கிஃப்ட் வவுச்சர் பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. அண்ட் இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும்னா உங்களை பத்திய டீடைல்ஸ், பேரு, ஊரு, கான்டாக்ட் இதெல்லாம் tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற இடத்துல போய் பதிவு பண்ணீங்கன்னா உங்களை நான் கான்டாக்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. செகண்ட் ரவுண்ட்ல முதல் கேள்வி ஃபார் கௌசல்யா. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். எஸ்பிபி 300. எஸ்பிபி கேட்டகரியை கிளீன் பண்றீங்க. இது வந்து ஒரு துளி பாட்டு, அதாவது ஓடிபி ஒரு துளி பாட்டு. இது வந்து நான் ஒரு பிஜிஎம் போடுவேன். 5 செகண்ட்ஸ் அப்படிதான் பிளே ஆகும். நீங்க அதை வச்சு அந்த பாட்டை கண்டுபிடிக்கணும். இட் வில் பி வெரி பாப்புலர் சாங். ஸோ உங்களுக்கான ஒரு துளி பாடல் இதோ. தெரிஞ்சதா அந்த பாட்டு என்னன்னு? ஓகே ஓகே, ஐ அம் பாசிங் இட். ரோஹிணி உங்களுக்கு தெரியுமா? தெரியல. காலு உங்களுக்கு தெரியுமா? சிகரம் படத்துல வரும். இது இது என் பல்லவி எப்போது கீதமாகுமோ, இவள் உந்தன் சரணம் என்றால் அப்போது வேதமா. எஸ்பிபி அவர்கள் இசையமைத்து அவரை இசையமைத்து பாடின பாடும். எஸ், சிகரம் 91ல வந்த படம். சித்ராவோட இணைந்து அவர் பாடிய பாடல் இது. அருமையான பாடல்கள். இதுல இந்த பாட்டுல அந்த ஒரு சிக்னேச்சர் இல்லையா, அந்த ஒரு சித்தார் மியூசிக், அதுதான் நான் பிளே பண்ணிருந்தேன். அது கேட்டாலே அந்த பாட்டு ஞாபகம் வரும்னு நினைச்சேன். வைரமுத்து அவர்களுடைய வரிகள். எஸ், நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க ஷாலு. 300 பாயிண்ட்ஸ். சூப்பர். அடுத்த கேள்வி இஸ் ஃபார் ரோஹிணி. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். சத்யராஜ் 100 இஸ் a picture puzzle. ஸோ பாடல் பிக்சர் வடிவத்தில் உங்களுக்கு தட்டு பாடல் கேட்டு நீ கை தட்டு. சங்கீதம் ஐயோ பாட்டு தெரியும் எனக்கு. சங்கீத இல்ல, தெரியல. கை தட்டு தெரியுது, கரெக்டா ஞாபகம் இல்ல. சங்கீதம் வேற மாதிரி. பாசிங் இட் டு ஷாலு. இல்ல, ஷாலு உங்களுக்கு தெரியுமா? இந்த முதல் வேர்டு கிராக் பண்ண முடியல. சங்கீதம், இசை, கீதம், பாட்டு. இல்ல. கௌசல்யா உங்களுக்கு தெரியுமா? இல்ல இல்ல. ஓகே, நானே பாடல் ரிவீல் பண்ணிடுறேன். சங்கீதம் கேளு, நீ கைத்தாளம் போடு,
நீ அப்போதுதான் என்னோட ஆளு, அழகா போடுவேன் அடினா சங்கதி, அத நீ கேளடி எந்தன் கண்மணி, யாரும் கேட்கலாம் நம்மோட பாட்டு. ஜீவாங்கிற படத்துல வந்தது, 88ல வந்த படம். கங்கை அமரன் அவர்கள் இசையில மலேசியா வாசுதேவன், சுனந்தா, நெசன், சுரேந்தன் 3 பேரும் பாடிருந்தாங்க. இது யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. அடுத்த கொஸ்டின் இஸ் ஃபார் ஷாலு. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். ராஜ்கிரண் 100. இஸ் முதல் வரி என்ன? சோ உங்களுக்கான பல்லவி வரிகள் இதோ. அழியாத ஆனந்த பாட்டுக்கள், ஆண்டாண்டு காலங்கள் பாடும், அன்புக்கு அர்த்தங்கள் கூறும். இது எந்த பாடல்? அழகான மஞ்சப்பூரா அதன் கூட மாடப்பூரா, பிரியாத ஜோடி பூரா, அழியாத ஆனந்த பாட்டுக்கள், ஆண்டாண்டு காலங்கள் பாடும், அன்புக்கு அர்த்தங்கள் கூறும். எஸ் எஸ் எஸ், எல்லாமே ராசாதான் வந்தது 895ல ராஜா சரிசையில. மனோவோட எஸ் ஜானகி அம்மா பாடியிருந்தாங்க, வாலி அவர்களுடைய வரிகள். இது வந்து மத்தியமாவதி அப்படிங்கிற ராகத்துல அமைந்த பாடல், அழகான பாடல். ஷாலு 100 more points for you. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் கௌசல்யா. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். சரத்குமார் 200. எஸ், பாட்டுக்கு பாட்டு எடுத்து ஸோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் நான் கொடுப்பேன், கவனமா கேட்டு பாட்டை நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். உங்களுக்கான க்ளூ தான். ஒரு பெண்ணை பார்த்தான், அதில் வானவில்லை கண்டான், அவளை காணவில்லை என்றால் உடல் முழுவதும் வியர்த்தான், அவள் பார்வையில் கோடி மின்னல், சாமரம் வீசும் ஜன்னல், மூவேந்தர் அரசாளும் நிலவும் இனி அவள் அழகில் மங்கும். இது இந்த இதுல பாடல் வரிகள் மற்றும் படத்தையுடைய பேர் எல்லாத்துக்குமே இதுல க்ளூ இருக்கு. பாட்டு என்ன? மூவேந்தர் படம். பாடல் என்ன? நேரம் ஆகிறது உங்களுக்கு. இல்ல உங்களுக்கு டைம் ஆயிடுத்து. ஐ எம் பாசிங் இட் டு ரோஹிணி. உங்களுக்கு தெரியுமா இந்த பாடல்? நான் கெஸ் பண்றேன் அது கரெக்டான. நான் வானவில்லையே பார்த்தேன், அதை காணவில்லையே வேர்த்தேன் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் some lines வரும். அந்த வார்த்தைகள் எல்லாமே இந்த இருக்கு. ஒரு கோடி மின்னல் பார்வை ஜன்னலாய் வீச சொல்லியா கேட்டேன், அதை நிலவை கேட்கவே மாட்டேன். ஓஹோ, அழகான பாட்டு. மூவேந்தர் படத்துல 98ல வந்த படம். சிற்பி அவர்களோட இசையில ஹரிஹரன் பாடியிருப்பாரு, அருவி மதி அவர்களோட வரிகள். So open your account with 200 points by stealing from Kausalya. Now it's your question. So I'll try Napoleon Nasser 100. Napoleon Nasser 100. Okay. இது வந்து ஒரு பிக்சர் பசில் அகைன். ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு நீங்க பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான பிக்சர் க்ளூ. கையில கையில அந்த பாட்டு தானே? ஓகே, அதே பாட்டுதான். நெப்போலியன் காப்பாத்திட்டாரு. ஓகே, நெப்போலியன் எல்லாருக்கும் ஞாபகம் வர முதல் பாட்டு இதுதான். கிழக்கு செவ கையில நாகீர கையில அந்த கரும்பு கடி கையில நான் மனச மரணன பல்லருவா பட்டிடுச்சே. சீவல பேரி பாண்டி படத்துல வந்த பாடல். 94ல வந்த படம். ஆதித்யனுடைய இசையில ராஜகோபால் அண்ட் சுஜாதா பாடியிருந்தாங்க. பிஜி ஸ்ரீகாந்த் அவரும் பாடியிருந்தாரு. கே ராஜேஸ்வரருடைய வரிகள். ஸோ ரோஹிணி 100 more points. எக்ஸலண்ட். அடுத்த கேள்வி இஸ் ஃபார் ஷாலு. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். ராஜ்கிரண் 200. மிஸ்ஸிங் லெட்டர். ஸோ பாடல் வரியா கொடுத்துருக்கேன், ஆனால் அதை முழுசா கொடுக்கல. அதுல சில வார்த்தைகளை நான் சில லெட்டர்ஸை நான் முழுங்கிட்டேன். கச்சட தப்பற இருக்காது, வல்லின எழுத்துக்கள் இருக்காது. அது இல்லாத இந்த பாடல் வரிகளை பார்த்து நீ பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுடைய சோல பசுங்கிளியே சொந்தமுள்ள பூங்குயிலே வந்தது வந்ததுன்னு மூணாவது சரியா ஞாபகம் இல்ல. பட் முதல்ல என்ன பரவாயில்ல, ஐ வில் கிவ் இட் டு யூ. சோல பசுங்கிளியே இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் அவரோட மீனாவுடைய முதல் படம் என் ராசாவின் மனசில்.
சொந்தமுள்ள பூங்குடியே ஈச்சே இளங்குருத்தே, அதுதான் நீங்க விட்டுட்டீங்க. ஈச்சே இளங்குருத்தே என் தாய் சோலையம்மா அப்படின்னு ரொம்ப ஒரு சோகமான பாடல். பாவம் அந்த சடலத்தை வச்சுட்டு அவர் பாடுவாரு. ராஜா சார் குரல், அவர் இந்த மாதிரி அழுது பிழிஞ்சு நம்மளோட மனசெல்லாம் கசக்கணும்னா ராஜா சார் குரல் தான் பெஸ்ட். அது ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு இந்த பாடல் அவர். பிரேசுடன் அவர்களுடைய வரிகள். ஷாலு 200 more points for you. Next question, கௌசல்யா. நெப்போலியன் நாசர் 200. நெப்போலியன் நாசர் 200 is a word cloud. So பாடல் வரிகள் உங்களுக்கு ஜம்பிள்டா தெரியல தோணும். உங்களுக்கான வரிகள் இதோ சொற்கள். பஞ்சு மிட்டாய் சேல கட்டி பட்டு வண்ண ரவிக்கே, அந்த பாட்டுதான். கஞ்சி கொண்டு போறவளே நன்னு நெஞ்சுக்குள்ள நீ வரியா. செம்ம பாட்டுல இது, செம்ம குத்து பாட்டு, ரொம்ப அழகா இருக்கும். இது ஆக்சுவலி ஒரு நாட்டுப்புற பாடல், அதை எடுத்து சினிமாக்கா கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கும் இந்த பாட்டு. எட்டுப்பட்டி ராசா படத்துல 97ல வந்தது. குஷ்பு ஆடி இருப்பாங்க, செம்மையா ஆடி இருப்பாங்க இந்த பாடல்ல. தேவா இசையில, மலேசியா வாசுதேவன், ஜானகி அம்மா 2 பேரும் எழுந்து பாடின பாடல். கஸ்தூர் ராஜா அவர் அவருடைய படம். ஸோ அவர் வரிகள் எழுதியிருக்காரு இதுக்கு. ஸோ சூப்பர் கௌசல்யா, அழகா 200 more points. அடுத்த கொஸ்டின் இஸ் ஃபார் ரோஹிணி. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். இது வந்து 4th round. ஸோ இனிமே கவுண்டர் கிளாக் வைஸ் பாஸ், நீங்க கேள்வி எடுக்கலாம். சத்யராஜ் 200. இதுவும் ஒரு துளி பாட்டு. ஸோ ஒரு பாடலோடைய ஒரு 5 second BGM உங்களுக்கு கேட்கும். இதை கேட்டு நீங்க பாட்டை சொல்லணும். உங்களுக்கான BGM இதோ. I can just guess. அந்த மூவி வந்து ஐ திங்க் ரிக்ஷா மாமா நினைக்கிறேன். அது கூட ஐ எம் நாட் ஷுர். பட் எனக்கு பாட்டு நிஜமா தெரியல. இல்ல, ரிக்ஷா மாமாவும் இல்ல இது. சோ கவுண்டர் கிளாக் வைஸ் பாஸ். ஐ அம் பாசிங் இட் டு கௌசல்யா. உங்களுக்கு தெரியுமா? தெரியல. ஷாலு உங்களுக்கு தெரியுமா? நடிகன் படத்துல டிகிரிடு பட்டமா பட்டமா பட்டுக்கோ விஷமா ரம்பம் கூட்டமா கும்பலா கொண்டுக்கோ பொட்டுக்கோ ரம்பம் தாத்தா பாத்தாதா, அந்த சாங். படிப்பேன் பார்த்தாதா நடிகன் என்று மாறியாச்சு. கரெக்ட். நான் ஆக்சுவலி இப்ப ரீசெண்டா ராக் அண்ட் ரோல் இன் தமிழ் சினிமா அப்படின்னு ஒரு எபிசோட் பண்ணியிருந்தேன், ஒரு நாள் போதும். அதுல கூட இந்த பாட்டை பத்தி பேசியிருந்தேன். இது சரியான நல்ல ஒரு அழகான ஒரு ராக் அண்ட் ரோல் சாங் தான் இது. ஒரு நடிகன் என்று மாறியாச்சு, அந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கும். எஸ்பிபி அவர்கள் குரல்ல ஒலித்த பாடல், ராஜா சார் இசையில, வாலியுடைய வரிகள்ல வந்த பாடல். ஸோ ஷாலு நீங்க டைரக்ட் கொஸ்டின் எடுக்கிறதோட ஸ்டீல் பண்ணி நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கான டைரக்ட் கொஸ்டின் எடுங்க, இது சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். ராஜ்கன் 300. இது பாட்டுக்கு பாட்டு எடுத்து அகைன். ஸோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள். பாவன் செய்தவன் என உணர்ந்து காலம் கடந்து தவறை நினைந்து அன்னையை இழந்தவன் அழறான், தாயை மறந்தேன் என கதறுகிறான், அரண்மனையில் வாழும் கிளியை அழைக்கிறான், தனக்கு என்றும் மோட்சமில்லை என தேம்பறான். என்ன பாட்டு? படத்தோடைய பேருக்கு பாடல் வரிகளுக்கு காக்க மறந்திட்ட பாவி அடி கிளியே, போற்றி வளர்த்திட்ட பாவி அடி கிளியே. அரண்மனை கிளி படம் பேரு. அரண்மனை கிளி படத்துல வந்த பாடல் தான். கரெக்டா சொல்லிட்டீங்க. என் தாயினும் இதுவும் அகைன் ஒன் மோர் பயங்கரமா நம்மள அப்படி மனசை கசக்கிற பாடல் தான். ராஜா சார் அவருடைய குரல்லே பாடி இந்த பாடல். இதுவும் பொன்னாடியான அவர்களுடைய வரிகள் தான். ஸோ ஷாலு நேரடியும் எடுத்து காட்டுவேன் என்று ப்ரூவ் பண்ணி இன்னொரு 300 பாயிண்ட்ஸ் அடிச்சிட்டீங்க. சூப்பர். அடுத்த கொஸ்டின் இஸ் ஃபார் கௌசல்யா. உங்க கேள்வி கேட்கலாம். நெப்போலியன் போறேன். நெப்போலியன் 300 is our மியூசிக் மைஸ்ட்ரோ கேள்வி. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் முதல்ல இதுக்கு எடுத்ததுக்கு. மியூசிக் மைஸ்ட்ரோ கேள்வி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதுல வந்து நீங்க இந்த பாடலை கண்டுபிடிக்க உங்களுக்கு 3 க்ளூ இருக்கு. முதல் க்ளூலே நீங்க இந்த பாட்டை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 600 பாயிண்ட்ஸ். ரெண்டாவது க்ளூல சொன்னீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ். மூணாவது க்ளூ எடுத்த அப்புறம் சொன்னீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ். இல்லைன்னா அப்புறம் பாஸ் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கான முதல் க்ளூவை இப்ப நான் ரிவீல் பண்றேன். இது வந்து நாசர் அவர்கள் நடித்த படம், அதையும் போய் சொல்லிடுறேன்.
இந்த படத்துல ஒரு பகுதி வந்து துபாயில ஷூட் பண்ணியிருந்தாங்க. துபாயில எல்லாம் அப்போ அவ்வளவு படம் எல்லாம் எடுத்தது இல்லை, அதனால பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களா. அந்த படத்தோட கதையெல்லாம் சொல்லி எல்லாம் அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறமா துபாயில இந்த படத்தை ஷூட் பண்ணாங்க. ஒரு ஹாஃப். இன்னொரு ஹாஃப் வந்து பிளாஷ்பேக்ல வருது. ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற கதை. பழைய கால செட் எல்லாம் ஒரு ட்ராட்ஸ்கி மருதுன்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு, அவர் அதுக்கு செட்டு போட்டிருந்தாரு. இந்த படத்தோடைய தீம் வந்து மறுபிறவி, மறுஜென்மம், அதுதான் இந்த படத்தோடைய தீம். இந்த பாட்டுல வந்து ஜானகி அம்மா பாடியிருக்காங்க ராஜா சாரோட. இது இந்த மாதிரி ஒன்ன என்னால மறக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் பாடுற மாதிரியான பாடல். இது என்ன பாடல்? இவங்களுக்கு தெரியலனா நான் அடுத்த க்ளூவை கொடுக்குறேன். அந்த பிலிம் ஞாபகம் வந்துச்சு, பட் பாட்டு இந்த விளக்கு வச்சு அந்த பாட்டு இல்ல, அந்த பாட்டு இல்ல. சரி, நீங்க படத்தை கண்டுபிடிச்சு தெரியுது, பட் அடுத்த க்ளூ நான் ரிவீல் பண்றேன். இதுதான் அந்த பாடலோடைய ஒரு ஸ்கிரீன்ஷாட். பாட்டுல வர ஒரு தெரியல. இப்போ நாட் ரிங்கிங் a bell. இந்த பாடல் வரிகள் இப்போ உங்களுக்கு வேர்ட் கிளவுடா வரும். இதுல இருந்து சொல்லுங்க. அந்த நாள் அந்த 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 ஒரு நாள் இல்ல இல்ல இல்ல, உங்களுக்கு தெரியல. நான் ஐம் கோயிங் டு ஹேவ் டு பாஸ் இட். மணியா நேரமாகி விட்டது. ஷாலு, உங்களுக்கு தெரியுமா? படம் தேவதை. ஒரு நாள், அந்த ஒரு நாள், உன்னை முதலில் கண்ட அந்த திருநாள், அது மறந்து போகுமோ? கனவா, வெறும் கதையா, இள நெஞ்சு வருடும் நல்ல இசையா, அது கரைந்து போகுமோ? எஸ் எஸ் எஸ், சூப்பர். எஸ், கரெக்ட். அதுதான் சரியான பாடல். அழகா ஜானகி அம்மா ஒரு மாதிரி ரொம்ப அமானுஷ்யமா பாடியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இளையராஜா சாரும் இதுல கூட பாடியிருப்பாரு. ஒரு 2 லைன் தான் அவர் பாடியிருப்பாரு. 97ல வந்த படம் தேவதை. நாசரே நடித்து டைரக்ட் செய்து வந்த படம் இது. அறிவுமதி அவர்களுடைய வரிகள்ல வந்த பாடல். ஸோ ஷாலு, 300 more points in your kitty. சூப்பர். அடுத்த கேள்வி இஸ் ஃபார் ரோஹிணி. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். சரத்குமார் 300 இஸ் கலக்கல் பாட்டு. யாருமே இன்னும் கலக்கல் பாட்டு எடுக்கலையே. ஆச்சு, இனிமே அதுதான் இருக்கு எல்லாமே. ஸோ உங்களுக்கான 2 பாடல்களுடைய சரண வரிகள் உங்களுக்கு கலந்து வரும். இது 2 சொன்னாதான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ். இதுல பாஸ் கிடையாது. உங்களுக்கான பாடல்கள் இதோ. செவியோடு தான் காதல் சொல்வாய் என்பேனே, தயிர் சாதமாய் உன்னை அள்ளி தின்பேனே, இதய துடிப்பினில் ஓசையில்லை, எடுத்து சொல்லவும் பாஷையில்லை, புரியாத கவிதை போல வாழ்ந்து வந்தேனே, அவையாவும் முந்தன் கண்ணில் அர்த்தம் கண்டேனே, தனிமையில் இன்று நான் நகம் கடித்தேன், அடிக்கடி என்னை நான் தினம் ரசித்தேன், இந்த அருகம் புல்லின் மேல் பனி துளியாய் நின்றாயே, இந்த மாற்றமோ. ஒரு பாட்டு வந்து காதலா காதலா, அது அந்த செகண்ட் சாங். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிம்ரன் சாங் மட்டும் தெரியும். சரி, இந்த அருகம் புல்லின் மேல் பனி துளியாய் நின்றாயே, சின்ன சின்ன மந்திரியா, அந்த சாங்கான்னு தெரியல. அம்சம் இல்ல இல்ல, நேரம் ஆயிடுத்து ரோஹிணி, நேரம் ஆயிடுத்து. இதுல பாஸ் கிடையாது. இருந்தாலும் நான் அடுத்தவங்களுக்கு சும்மா தெரியுதான்னு பாக்கலாம். கௌசல்யா, உங்களுக்கு தெரியுமா? மல்லிகை மல்லிகை பந்தலே மணக்கும் மல்லிகை பந்தலே, அதுதான் அந்த பாடல். எஸ் எஸ் எஸ். சோ இதுல இருக்கிற அளவு குறைச்சு கொடுக்கலாமே. போர்ட்ல இருந்தா நான் இதை அப்பவே பண்ணிருப்பேனே. அந்த மாதிரி இதுல பாதி பாயிண்ட் கொடுக்கறதுக்கு வழி இல்லை இந்த போர்ட்ல. பாதி பாயிண்ட் நான் கொடுக்கறது இல்ல. So that's why either there's full points or no points. இந்த 2 பாட்டியும் நான் ஆன்சர் என்னன்னு சொல்லிடுறேன். காதலா காதலா காதலின் சாரலா
சரத்குமாரோடைய கரியர் பெஸ்ட்னு சொல்லலாம் சூரியவம்சம் படம். அதுல வந்த பாடல் அது ஹரிஹரனோட சொர்ணலதா இணைந்து பாடிய பாடல். எஸ் ஏ ராஜ்குமார் இசையில பழனி பாரதியோட வரிகள். இன்னொரு பாட்டு கௌசல்யா சொன்ன மாதிரி மல்லிகை மல்லிகை பந்தலே அடி மணக்கும் மல்லிகை பந்தலே அந்த மாதிரி பாடல் அது அரசு படத்துல வந்தது. 2003 வந்தது. விஜய் யஸ்தாஸோட சுஜாதா மோகன் இணைந்து பாடியிருந்தாங்க. கபிலன் அவருடைய வரிகள். இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல, பட் க்ளோஸா வந்தீங்க ரெண்டு பேரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் ஷாலு. சத்யராஜ் 300. 300 இஸ் ஆல்சோ அ கலக்கல் பாட்டு. ஸோ உங்களுக்கான கலந்து வரும் பாடல்கள் இதோ. முத்துக்கள் கொட்டிய நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் என் பக்கம் வரும். போதை தெளிந்த பின்னும் கால் வழுக்கி பூவில் விழுந்து விட்டேன். ஒரு முத்துத்தான் உடைபட்டுத்தான் பூவாய் மாறும். கண்ணுக்குள்ளே கப்பல் விட்டேன், பெண்ணுக்குள்ளே பட்டம் விட்டேன். வண்ணச்சிலை பெற்று தரும் அன்பு சின்ன கிளி, அடு உன் பேர் சொல்லி சொல்லி என் பேரினை நான் மறந்தேன். சொந்தமானே நான். தெரிச்சுதான் ரெண்டு பாட்டும். ஒரு பாட்டு தான் தெரியுது, ரிக்ஷா மாமா படம். நிலவுக்குள் நிலவென்று மலருக்குள் மலர் என்று வந்ததே. இன்னொரு பாட்டு தெரியல, கேட்ட ஞாபகமே இல்லை எனக்கு. கேட்டதாவே தெரியலையா? இல்ல எனக்கு தெரியல. பாஸ். கௌசல்யா உங்களுக்கு தெரியுமா? இல்ல மேடம், தெரியல. இல்ல. ஓகே ஓகே, ஐ வில் ரிவீல் தி ஆன்சர். ஸோ அது இன்னொரு பாடல், அது ஃபேமஸ் பாட்டு தான். நீங்க கேட்டதுலன்னு சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அங்கம் உனதங்கம் மிருதங்கம் அது தங்கம், சங்கம் தமிழ் சங்கம் பூந்தமிழ் பண்பாடுது. சத்யராஜும் பானுப்பிரியாவும் நடிச்ச படம் புது மனிதன் அப்படிங்கிறது. கேட்டுட்டீங்களா அந்த பாட்டு? நான் சொன்னதுக்கு அப்புறம் ஞாபகம் வருதா? ரொம்ப ஃப்ரீக்வெண்டா கேட்டது இல்ல பாட்டு, கொஞ்சம் ரேர் மீடியா. எஸ்பிபியும் சித்ராவும் இணைந்து பாடிய பாடல் அது. வைரமுத்துடைய வரிகள். இன்னொரு பாட்டு நீங்க சொல்லிட்டீங்க, தங்க நிலவுக்குள் நிலவொன்று மலருக்குள் மலர் என்று வந்ததே. அது ரிக்ஷா மாமா படத்துல வந்தது. அது ராஜசாரி இசை, எஸ்பிபியோடைய குரல்ல கங்கை அம்மனுடைய வரிகள். ஸோ இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் கௌசல்யா. கடைசி ரவுண்டு உங்களுடைய பார்த்திபன் 100 சேஃபாவே விளையாடுற நான் டிசைட் பண்ணிட்டீங்க. முதல் வரி என்ன? பாடல் பல்லவிலே நான் ஒரு வரியை கொடுத்துருக்கேன், நீங்க முதல் வரியை சொல்லணும். உங்களுக்கான வரி, மனசுல நீதான் இருக்கே ராகமா, உயிரில கலந்தே படிப்பேன் கேளம்மா, வெயிலிலே நில ஒண்ணு நடப்பது நியாயம் தானா. கேட்ட மாதிரியாவது இருக்கா? அத அந்த லிரிக்ஸ் தான் பார்த்துட்டு. ராஜா சார் இசையில வந்த படம் இது. நேரமாகி இல்ல, உங்களுக்கு நேரமாகி விட்டது. ஐ எம் பாசிங் இட். ஷாலு உங்களுக்கு தெரியுமா? இல்ல, கண்டுபிடிக்க முடியல. இல்ல. ரோஹிணி உங்களுக்கு தெரியுமா? இல்ல. பார்த்திபன் இல்ல. இல்ல. ஓகே, ரிவீல் தி ஆன்சர். மேபி இந்த பாட்டை கேட்ட உடனே உங்களுக்கு ஞாபகம் வருமோ என்னமோ. கௌசல்யா, கோல கிளியே கோல கிளியே கூடவே நீயும் வாவா. கேட்டிருக்கீங்களா இந்த பாட்டு? காக்கை சிறுகனிலே அப்படிங்கிற படத்துல வந்தது. பார்த்திபனும் விஜயகுமாருடைய இரண்டாவது பெண், அந்த பெண் பேர் பறந்து போச்சு, டைரக்டர் ஹரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே, பிரீதா. பிரீதாவும் நடிச்ச. பிரீதா இல்ல, பிரீதா நடிச்சது. அவங்கள ஒரு கூடையில வச்சு தூக்கிட்டு போவாரு இவரு. அந்த பாட்டு கோலக்கிளியே ராஜா சரிசில எஸ்பிபி குரல்ல வந்த பாட்டு. ஆர்வி உதயகுமார் படத்தோட டைரக்டர், அவர் தான் இதுக்கு வரிகள் எழுதியிருந்தாரு. இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் ரோஹிணி. சூஸ் வைஸ்லி. 300. உங்களுக்கான பாடலும் ஒரு கலக்கல் பாட்டு தான். ஸோ 2 பாடல் வரிகள் கலந்து வருது. உங்களுக்கான பாடல்கள் இதோ.
பூக்கும் செடியை எல்லாம் சிரிக்கும் பூவை எல்லாம் உன் பெயரை கேட்டிருந்தேன். காவிரியும் வழிமறந்து வேறு திசை நடப்பதில்லை. கண்ணுக்குள் கண்ணுக்குள் உந்தன் பிம்பம், நெஞ்சுக்குள் நெஞ்சுக்குள் உந்தன் சந்தம். காதல் அலை வீசும் கடல்தான் மனது. காலம் பல காலம் இது வாழுவது. என் நிழலில் நீ நடக்க என் உயிரில் உன்னை வைத்தேன். நீன்றி நான் ஏது நேசமோடு வாழுமாது. தெரிஞ்சுதா 2 பாட்டும்? ஒரு பாட்டு தெரியறது, இன்னொன்னு சுத்தமாவே தெரியல. ஐ wasted this. தெரியல. ஐ am sorry. ரெண்டுமே நல்ல எனக்கு ரெண்டுமே மாதிரி கிளாஷ் ஆகுது ஆக்சுவலி. கௌசல்யா உங்களுக்கு தெரியுமா? ஒரு தேவதை வந்து விட்டாய், அது ஒரு சாங். செகண்ட் சாங் எனக்கும் அவ்வளவு கிளியரா தெரியல. ஃபர்ஸ்ட் ஷாலு உங்களுக்கு தெரியுமா அந்த இன்னொரு பாடல்? நீதானா நீதானா நெஞ்சே நீதானா, நீ இன்றி நான் நீதான் இங்கே வாழ்வீனா. எஸ், கரெக்டான பாட்டு அதுதான். ஸோ எனிவே எல்லாரும் ஆளாளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொன்னீங்க. அதனால நான் சூஸ் மாஸ்டர் நானே பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இதுக்கு கரெக்டான அழகான பாடல் அது அவங்க சொன்னது. நீதானா நீதானா நெஞ்சே நீதானா, பியூட்டிஃபுல் சாங். ஒரு மாதிரி ஒரு லேசா சோகம் கலந்த பாடல், தாலாட்டு பாடவா படத்துல வந்தது. அதான் சரி. சில அருண்மொழியும் ஜானகியம்மாவும் பாடியிருந்தாங்க, கங்கை அமரனருடைய வரிகள். இன்னொரு பாட்டு கௌசல்யா சொன்னாங்க, ஒரு தேவதை வந்து விட்டாள் என்னை தேடியே. இது வந்து ஹரிஹரன் பாடுவாரு இந்த படத்துல. இது ஐ திங்க் ஃபீமேல் வாய்ஸ்ல சித்ராவா சுஜாதாவா யாரோ ஒருத்தர் அவங்க குரல்லையும் ஒரு பாடல் இருக்கு. இது எஸ்.ஏ. ராஜ்குமார் அவர்கள் இசையில வந்து நீ வருவாய் என படத்துல. லாஸ்ட் கேள்வி இஸ் ஃபார் ஷாலு. ஷாலு உங்களுக்கான கேள்வி என்னன்னு ரிவீல் பண்றேன். பாட்டுக்கு பாட்டு எடுத்து ஸோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் இதோ உங்களை தேடி வருகிறது. பாரதி பாடும் தெம்மாங்கு பாடல், தென்றலுக்கு அது புரியுமா என்ற வினவல். கண்ணம்மா பாடுறா காதலின் வேதம், அன்புக்கு தெரியுமா அந்தஸ்தில் பேதம். இது என்ன பாட்டு? நீயும் ராகத்தோடு பாடு. படம் பாரதி கண்ணம்மா. தென்றலுக்கு தெரியுமா தெம்மாங்கு பாட்டு, அது என்னன்னு கேட்டு ஒரு மெட்டு போட்டு காட்டு. தென்றலுக்கு தெரியுமே தெம்மாங்கு பாட்டு, அது பாசமேனும் பாட்டு, அத தரப்போம் சாதனை காட்டு. ஒரு மாதிரி கேள்வி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி பியூட்டிஃபுல். கரெக்டான பாடல், பியூட்டிஃபுல் ஐடென்டிஃபை பண்ணி அழகா பாடியும் காமிச்சிட்டீங்க ஷாலு. எஸ், தென்றலுக்கு தெரியுமா பாரதி கண்ணம்மா படத்துல வந்த பாடல். தேவா அவர்கள் இசையில அருண்மொழியும் சித்ரா அம்மாவும் பாடியது. வைரமுத்து அவருடைய வரிகள். 200 more points for you, Shalu. We have Kausalya at 300, Rohini at 300 and Shalu at 1800. ஸோ லோன் வாரியரா இன்னைக்கு ஷாலு வந்து கேமை வந்து என்ன நமக்காக ஜெயிச்சு கொடுத்துட்டாங்க. ஏன்னா இந்த கேம்ல பாட்டை கண்டுபிடிச்சாலே எல்லாருமே வின்னர்ஸ், அவ்வளவுதான். எல்லாம் யாரு கண்டுபிடிக்கிறாரு முக்கியம் இல்லை, டீம் ஸ்கோர் தான். டீம் ஸ்கோர் நல்லா வந்துடுச்சு இன்னைக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு டுடேஸ் லேடிஸ். அழகாக விளையாடினாங்க எல்லாருமே. அண்ட் இது ஒரு அன்கன்வென்ஷனல் எபிசோடு தான். ஏன்னா நாட் ஸோ பாப்புலர் ஹீரோஸ், அதாவது ரொம்ப டாப் ஸ்டார்ஸ்லாம் இல்லாமல் நானும் ஹீரோ தான் இருந்தவங்க எல்லாம் பிடிச்சி இன்னைக்கு அவங்க பாட்டெலாம் எடுத்ததுனால. ஆனால் ரொம்ப இவங்க அதனால பயந்து போகாமல் வந்து இது முன் வந்து விளையாடினதுக்கே இவங்களுக்குலாம் ஒரு பெரிய பாராட்டு. அண்ட் நிறையவே ஐடென்டிஃபை பண்ணி அழகாக இன்னைக்கு விளையாடினாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதே போல் இன்னொரு எபிசோடில் உங்களை நான் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்ஸ் எபிசோட் டாபிக் என்னன்னா, அன்னக்கிளி டு அரண்மனை கிளி. எஸ் ஜானகியம்மா ராஜா சருக்காக பாடிய பாடல்கள் தான் அடுத்த வார எபிசோட்ல கேள்விகளா அமைய போகுது. திஸ் இஸ் கோயிங் டு பி a smashing episode. Do not miss it. So until then, stay safe, take care. This is Priya signing off. Bye bye.